மாநாட்டின் தலைமை பொறுப்பு எடுத்திருந்த பர்கூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் மரியழகன் அவர்களை, முன்னிலை வகிக்கும் சகோதரர் ஓசூர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பிரகாஷ் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் தளி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள தூய்மை கட்சியோட மாவட்ட தலைவர் அவர்களே, முன்னாள் இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற தூய்மை கட்சியின் தலைவர்களே, அனைவருக்கும் பணிவார்ந்த இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பிலே வணக்கத்தை சொல்லி, இந்த எஸ்ஐஆர் என்பது எப்படி வந்தது என்றது ஒரே ஒரு நிமிடத்தை சொல்லி நான் என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். நல்ல வெயில். முதலாக 2024 பாராளுமன்றத்துக்கு தேர்தல் நடக்கும் போது நம்ம பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் ஒரு தொகுதியில 6 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற ஒரு பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட தொகுதி. அதுல 5 சட்டமன்றத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் கிட்டத்தட்ட 40, 50, 60, 70 என்ற போரில் வெற்றி பெற்றார்கள். ஆனா ஒரே ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் மட்டும் 40,000 ஓட்டுகளில் தோல்வி எடுத்தார்கள். இதை கண்டறிந்த இளம் தலைவர் எதிர்கட்சியின் லோக்சபோட எல்ஓபி திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சர்வே செய்து ஒரு ஏஜென்சி மூலமா முதல்ல கண்டெடுக்கப்பட்டாங்க. ஓட் சோரிங்க நடக்கிறது, ஓட்டு திருடு இதை கண்டுபிடிச்சிருக்கன்னு சொல்லும் போது மதிப்புக்குரிய திரு மோடி அவர்களும் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களும் இது நம்பவில்லை. ஆனால் 140 கோடி இருக்கிற நம்ம ஜனநாயக நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் அது ஏத்துக்கிட்டாங்க, உண்மை என்ன ஒத்துக்கிட்டாங்க. அடுத்தபடியே பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹரியானா எலெக்ஷன்ஸ், இதெல்லாமே ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா கூட்டணியோட தலைவரோட கலந்து இது எப்படி வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி பாராளுமன்ற அந்த நிகழ்ச்சியில எந்த எதிர்கட்சிய வரிசையில் இருக்கிற தலைவர்கள் உட்பட்டு எந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அவைக்குள்ள வெளியில போகாம வெளியில நம்மளுடைய எதிர்ப்பு நாங்க பதிவு செய்தோம். அப்போ மோடியும் அமித்ஷா அவர்கள் பார்த்து இது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது எப்படிடா மக்கள் கையில அவங்க கண்ணை நாம குத்து வைக்கணும், என்ன பண்றதுதான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க. இந்த எஸ்ஐஆர் எதிர்த்து பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 19 நாட்கள் எந்த எதிர்கட்சி இருக்கிற தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவைக்கு போகாம எதிர்ப்பு பதிவு செஞ்ச பிறகும் கூட இன்னைக்கு பீகார்ல எலெக்ஷன் நடத்துறாங்க. அந்த பீகார்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் ஓட்டுகள் ஏற்கனவே பேசினார் நம்ம தலைவர்கள் சொன்னாங்க. நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் வரும் 26ல கிட்டத்தட்ட 6 மாநிலத்தில் நம்மளுக்கு தேர்தல் வருது. அதுல குறிப்பா நம்ம தமிழ்நாடு உண்டு. தயவு செஞ்சு அன்பார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மேட இருக்கிற தலைவர் சார்பில் ஒரே ஒரு கோரிக்கை, இந்த எஸ்ஐஆரை நாம எதிர்த்துக்கோம்னா இன்னைக்கு அந்த நிலைமை நாம் இல்ல. எப்படி இல்ல தப்பிக்கிறது என்ன, நம்மளுக்கு கொடுத்த அந்த ஃபார்ம்ல நம்மளுக்கு ஏதாச்சும் அந்த ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ண முடியாது. அதுல நம்மளுக்கு டவுட் இருந்தா இனியோட தமிழ்நாட்டின் முதல்வர் இந்தியா கூட்டணியின் தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்னைக்கு ஒரு வார் ரூம் வச்சிருக்காரு. அந்த வார் ரூம்ல ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. நம்ம தோட்ட கட்சிகள் அத்தனை தலைவருடைய நம்பர் இருக்கு. தயவு செய்து நீங்க அங்க உங்க பகுதியில் இருக்கிற நண்பர்களுக்கு வாக்காளர் பெருமக்களுக்கு அந்த வார் ரூம் நம்பர் கொடுக்கணும். நம்மளோட அது இருக்கிற குறைகள் நம்ம நிவர்த்தி செஞ்சுக்கணும். அப்படி பண்ண வேண்டும். பேக் டோர்ல எஸ்ஆர் மூலியமா எஸ்ஆர் கையில வச்சுக்கிட்டு பிஜேபி கால் விடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இது வெளிப்படி பண்ணதான் இது பிரச்சனை. உங்க கையிலேயே உங்க ஓட்டை நாங்க பறிக்கிறோம் ஒரு கல்லவ பேக்ரவுண்ட்ல வர்றதுக்கு இன்னைக்கு முயற்சி நம்ம முறியடிக்க செய்ய வேண்டும் என்றால்
உடனடியாக நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அந்த வார் ரூம் நம்பரை அனைவருமே நம்ம மொபைல்ல ஃபீட் பண்ணிக்கணும். இன்னைக்கு மொபைல் இல்லாத ஆட்களே கிடையாது. அந்த மொபைல் அந்த வார்டு நம்பரை நம்ம பதிவு செய்து அங்கோட எதாவது நம்மளுக்கு டவுட் இல்ல அந்த டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணி சொல்லி அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த கூட்டணி கட்சியோட தலைவர்களுக்கும் அண்ணன் மதியழகனுக்கும் சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கும் ராமச்சந்திரனுக்கும் எல்லோருக்கும் என் நன்றி கூட்டி வருகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.